மேலறை தியானம் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ரெபேக்கா கஸ்டலனஸ் பராஜாஸ், மெக்சிகோ நகர். தலைப்பு: கடவுளின் வார்த்தை. வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தொடங்கி 15ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம், ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். டோனா பேர்டிதா ஏற்கனவே சில பிள்ளைகளை இழந்தவர். இப்போ 6 மாதத்தில் பிறந்திருக்கும் மிகச் சிறிய ஒரு குழந்தையை பார்க்கிறார். அது பிறந்த உடனேயே ஊசி மூலம் இரத்தமேற்ற வேண்டியிருந்தது. இன்னும் சில குறைகள் இருந்தன. இந்த குழந்தை உயிர் தப்பி பிழைத்தாலும் நோயாளியாகவே இருப்பாள் என்று வைத்தியர்கள் தாயாரிடம் சொன்னார்கள். ஆனால் பேரிதாவின் மாமனாராகிய டொன் ரபியேல் கடவுளின் வார்த்தைகள் சிலவற்றை தாயாரோடு பகிர்ந்து கொண்டு, நம்புங்கள், நல்லது நடக்கும் என்று தைரியம் சொன்னபின் இருவரும் கைகளை பிடித்தபடி முழங்காலில் நின்று ஜெபித்தார்கள். அற்புதம் நடைபெறும் என்று வாக்குறுதியை பேர்டிதா இறுக்கி பிடித்து கொண்டார். நாளுக்கு நாள் வைத்தியர்களை ஆச்சரியப்பட வைத்த அற்புதங்கள் நடைபெற்றன. குழந்தை ஆரோக்கியமாக வளர்ந்தது. இது என்னுடைய கதை. நான் தான் அந்த குழந்தை. நான் வளர்ந்து கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுபவள் ஆனேன். பின்னர் எனது பெற்றோரையும் பிள்ளைகளையும் பராமரித்தேன். இப்போ எனது பேரப்பிள்ளைகள் மிகவும் ஆரோக்கியமாக வளர்வதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். எனது வாழ்க்கை முழுவதும் அற்புதங்களை அனுபவித்தேன். கடவுளுடைய வார்த்தைகளை என்றும் நம்புவேன். கடவுளுடைய வாக்குத்தத்தங்களுக்கும் அற்புதங்களுக்கும் எமது உள்ளங்களை திறந்தால் எப்படி இருக்கும்? ஜெபம். அன்பான கடவுளே, எதிர்பாராத உங்கள் கொடைகளுக்காக நன்றி. வார்த்தைகள் பலனையும் வாக்குறுதிகள் ஊக்கத்தையும் தருவதாக. ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: கடவுள் அற்புதங்களை செய்கிறார். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.